வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் கரம் ஆர்கனைசேஷன் நாலேஜ் பிளான் பர்சன்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட்டு இந்த 2025 மே 1 உழைப்பாளர் தினத்தன்னைக்கு தான் இந்த கான்செப்டை அஃபிஷியலி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்டோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஜஸ்ட் 200 rupees மூலியமாக பெரிய அளவில் இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பொட்டன்ஷியலை உள்ள எனபிள் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் ரெஃபரலில் இன்கம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் பிளான் டிசைன் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பிளான் என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிய வரும். இந்த ப்ராஜெக்டோடைய நேம் கரம் ஆர்கனைசேஷன் நாலேஜ். ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா திருப்பூரில் தான் இருக்குது. அண்ட் ஸ்டார்ட் அப் டேட் மே 1 தான் இந்த கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜாயினிங் அமௌண்ட் 200 rupees ஒன்லி. இப்போ 200 rupees கொடுத்து ஃபவுண்டேஷன் பிளான், ஆக்சுவலாக இங்கே மொத்தம் 3 பிளான் இருக்குது. ஃபவுண்டேஷன் பிளான், ரிச் பிளான், ராயல் பிளான், ஆல்மோஸ்ட் 3 பிளான் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறது 200 rupees கொடுத்து ஜாயின் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்லி நமக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் 10 லிங்க் நமக்கு கிடைச்சிடும். அந்த ஒவ்வொரு லிங்க்கு மூலியமாகவும் 200 சொல்லி 10 லிங்க் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது மொத்தம் 2000 ரூபாய் கிடைக்கும். அந்த 2000 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிச் பிளான் ஆக்டிவேட்டுக்கு போகும். கம்ப்ளீட்டாக அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரிச் பிளானில் ஐடி போடுறதுக்காக நீங்கள் பயன்படுத்தணும். ஐடி போட்ட பிறகு தான் அடுத்தது உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது இங்கே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா, 35 நபர்கிட்டருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஒவ்வொரு நபர்கிட்ட 200 ரூபான்னு சொல்லி உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை யூபிஐ மூலிமா உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எக்ஸட்ரா யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு அந்த 200 சொல்லிட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மொத்தம் 35 நபர்கிட்ட எந்த விதமான டிடெக்ஷனும் இல்லாமல் 7000 ரூபாய் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமி அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு 19 ஐடி பார்த்தீங்கன்னா புது ஐடி கிரியேட் ஆகுது. இந்த 19 ஐடிக்குமே இதே போல் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மினிமியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 நபர்கிட்ட 200 ரூபான்னு வர எனக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். மொத்தம் 19 ஐடி கிரியேட் ஆகுது. இந்த கரம் ஆர்கனைசேஷன் கெனாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டொனேஷனாக 5 மெம்பர்ஸ்லேருந்து 200,000 rupees டொனேஷனாக போகுது. ஆக மொத்தம் இந்த ஃபவுண்டேஷன் பிளானில் என்னோட ஏர்னிங் அப்படிங்கிறது 7000 ரூபாய் நான் சம்பாரிச்சிருக்கேன். அது இல்லாமல் 19 ஐடி புது ஐடி கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, இந்த 19 ஐடிக்குமே பார்த்தீங்கன்னா 7,000 அப்படிங்கிற ஒரு இன்கம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். இப்போ ரிச் பிளான் வந்துடல, ஏன்னா இப்போ ஃபவுண்டேஷன் பிளான்லேருந்து ரிச் பிளான் வந்தாச்சு. பிகாஸ் ஆல்ரெடி நான் 2000 rupees கொடுத்து ஐடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதே போல் இங்கே சீனியாரிட்டி அடிப்படையில் 10 நபர்கிட்ட 2000 சொல்லி மொத்தம் உங்களுக்கு 20,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக கிடைக்கும். இந்த அமௌண்ட்டை ராயல் பிளான் ஆக்டிவேஷனுக்காக, அதாவது அங்கே ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. அதன் பிறகு 35 நபர்கிட்ட உங்களுக்கு 2000 சொல்லி மொத்தம் உங்களுக்கு 70,000 ரூபாய் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதே போல் இந்த கரம் டொனேஷன், அதாவது கரம் நாலேஜ், அதாவது கரம் ஆர்கனைசேஷன் நாலேஜுக்கு பார்த்தீங்கன்னா டொனேஷனாக 14 நபர்கிட்ட 2000 சொல்லி ஒரு 28,000 ரூபாய் டொனேஷன் போகுது. ஆட்டோ ரெஃபரல் இன்கம், இங்கே ரெஃபரல் அப்படிங்கிறது மஸ்ட்டு கிடையாது. பட் நீங்கள் ஃபவுண்டேஷன் பிளானில் வந்துட்டீங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிளேஸ் ஆகக்கூடிய ஐடிஸ் மூலியமாக ஆட்டோ ரெஃபரல் இன்கம் சொல்லிட்டு 10 நபர்கிட்ட 2,000 சொல்லி 20,000 உங்களுக்கு இங்கே பெனிஃபிட்டாக கிடைக்குது. இப்போ ராயல் பிளானில் வரும்பொழுது இங்கே பெனிஃபிட்ஸ், ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தாப்புல எந்த விதமான ஆக்டிவேஷனும் கிடையாது. அதே போல் மினிமியும் இங்கே கிடையாது. ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது 35 நபர்கிட்ட 20,000 சொல்லி மொத்தம் 7 lakhs உங்களுக்கு கிடைக்கும். ரெஃபரல், அதாவது ஆட்டோ ரெஃபரல் இன்கமாக 15 நபர்கிட்ட உங்களுக்கு 20,000 சொல்லி 3 லட்சம் ரூபாவும். இந்த டொனேஷன், அதாவது இந்த கரம் ஆர்கனைசேஷன் நாலேஜுக்கு பார்த்தீங்கன்னா டொனேஷனாக 19 நபர்கிட்ட 20,000 சொல்லி ஒரு 3,80,000 டொனேஷனாக போகுது. ஆக மொத்தம் இந்த கான்செப்ட்குள்ளே வரவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, வெறும் 200 rupees மூலியமாக எந்த விதமான ரெஃபரலும் இல்லாமல் ஃபவுண்டேஷன் பிளான்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 ஐடிக்கு 7,000 கிடைக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு 7,000 ஆல்மோஸ்ட் ஃபவுண்டேஷன் பிளான்லேயே 1,40,000 சம்பாதிக்க முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புது ஐடி கிரியேட், அதன் மூலிமா நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரிச் பிளானில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 70,000 ரூபாய் பெனிஃபிட்ஸாக கிடைக்குது. அது இல்லாமல் ஆட்டோ ரெஃபரல் இன்கம் சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபாய். ஆக மொத்தம் உங்களுக்கு இங்கே பெனிஃபிட்ஸுங்கிறது 90,000 ரூபாய் கிடைக்கும். அதே போல் ராயல் பிளான் போகும்பொழுது இங்கே இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ரொம்ப கம்மியான ஜாயினிங் காஸ்ட்டில் பெரிய அளவில் இன்கம் கொடுக்கறதுக்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் சம்மந்தப்பட்ட எந்த விவரங்கள் தேவைனாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ண நபருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you for watching this video. Thank you.